முக்கியமான நியூஸுங்க. இந்த நியூஸை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு ஷேர் பண்ணுங்க, கல்வித்துறைக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பாரதிய ஜனதா கட்சியோட ராஜானனுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்தும். பேராவூரணியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நிகழ்வுனா மிக கொடூரமான ஒரு இது நடந்திருக்கு. நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கும். ஏன்னா நான் என் வீட்டை வச்சு தான் நான் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இது ஒரு கட்சி சார்ந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. பாரதிய ஜனதா கட்சியோட ஒன்றிய தலைவர் எனக்கு கால் பண்ணுறார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இது நடந்தது. எனக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணு பேராவூரில் உள்ள ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் இது மாதிரி ஒரு பக்கத்தில் உள்ள கடையில் உள்ளவங்க தவறான டீச் பண்ணி அவங்கள ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுறாரு. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போனால் அவர் காலையில் 10 மணி டைம் சொல்கிறாரு. அந்த 10 மணிக்கு நாங்கள் போகிறோம். அங்கே யாருமே இல்லை. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, யாருமே வரல. அந்த எனக்கு தொடர்பு கொண்டவருக்கு ஃபோன் அடித்தா எடுக்கலை யாருமே. அவர் கோச்சிக்காதீங்க, இது மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு, அது அவங்களே பேசி முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? பேசி முடிச்சுட்டாங்க, அவங்களுக்குள்ளே அதோட முடிஞ்சிருச்சு. இது இதை பார்க்கக்கூடியங்க தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே போகட்டும். ஆனால் பாலியல் ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க கோர்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் ஒரு தீர்ப்பே கொடுக்குது. ஆனால் இங்கே நடந்த ஒரு பாலியல் சீண்டலுக்கு யாருமே இது காவல் நிலையமாக இருக்கட்டும், பேராவூரணி காவல் நிலையமாக இருக்கட்டும், பட்டுக்கோட்டை காவல் நிலையமாக இருக்கட்டும், மகளிர் காவல் நிலையமாக இருக்கட்டும், ஆனால் இவங்களாம் போனதாக சொல்கிறாங்க. திரும்ப பேசி பஞ்சாயத்து பண்ணி கூட்டி வந்தது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என் வீட்டில் என் பிள்ளைங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ஏன்னா நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் இல்லையா, அதுதான் நான் பேச வர்றது. அப்போ இங்கே இருக்க அரசியலில் உள்ளவங்க ஒவ்வொருத்தோலைங்க அப்படியே ஒரு ஓட்டுக்காக இதை மூடி மறைத்தா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். பிற்காலங்களில் நம்ம குழந்தைங்க ரோட்டில் நடக்க முடியுமா? இதே இன்னொருத்தவங்களுக்கு நடந்து இதை இது மாதிரி மூடி மறைக்க முடியுமா? இல்லை இதை மறைச்சாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ ஒரு பாமரை மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெண்களை ஒரு ஒரு சமுதாயம் நம்மளை எப்படி எந்த அளவு பின்னோக்கி தள்ளுதுங்க. பாலியல் செஞ்சுட்டா அது எவ்வளோ பெரிய குற்றம். அந்த குற்றத்தை எவ்வளவு மூடி மறைச்சிருக்காங்க, அதுவும் நம்ம பேராவூரணியில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்.